ஒரு குட்டி விலாக் பார்க்கலாமா? இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். சிக்கன் ஒயிட் குருமா. இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் மட்டன், மஷ்ரூம், ஈவன் வெஜ்ஜீஸ் கூட போட்டு செய்யலாங்க. டீட்டெயில் ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். காமனாகவே இந்த ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வரப்போ என்னைக்காச்சும் இது நமக்கான டே இல்லைன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த விமனுக்கு அன்னைக்கு டே ஃபுல்லாகவே கிச்சன்லேயே ஓடிடுங்க. பிஃபோர் மேரேஜ் தான் இதை பற்றி நான் ஒரு 1% கூட யோசிச்சது இல்லைங்க. நமக்கு 3 வேளைக்கும் சாப்பாடு கைக்கு வர்றது மட்டும்தாங்க தெரியும். பட் அதுக்கு பின்னாடி அந்த ஃபெஸ்டிவல் டேஸ் ஃபுல்லாகவே நமக்கு சமைக்கிற ஒருத்தவங்க இருக்காங்கன்றத நம்ம யாராவது யோசிச்சிருக்கோமா? பட் அந்த இடத்துக்கு நம்ம வரப்போ தான் ஏன்னா இது ஒரு நல்ல நாள் பெரிய நாளில் கூட நம்ம டே ஃபுல்லாகவே கிச்சன்லேயே ஓடிடுதுன்ற மாதிரி தாங்க இருக்குது. இது எனக்கு மட்டும்தான் அப்படி ஃபீல் ஆகுதா, இல்லை நீங்களும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இப்போது ரெசிபி பார்க்கலாமா? இந்த ரெசிபிக்கு நம்ம எந்த விதமான மசாலாவுமே ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. அந்த தேங்காய் போட்டு அரைக்கிற பேஸ்ட் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. தேங்காய், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், அது கூட ஜீரகம், தென் ஹோல் ஸ்பைசஸ் கொஞ்சம், அது கூட கொஞ்சம் க்ரீமி டெக்ஸ்சருக்காக பொட்டுக்கடலையும் முந்திரியும் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேங்க. அதோட ஃப்ளேவர் சூப்பராக இருந்தது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரில் ஆயில் ஹீட் ஆனதும் அதில் ஸ்பைசஸ் போட்டு தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. தென் சிக்கன் ஆட் பண்ணி லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணியும் சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு எடுங்க. சூப்பரான சிக்கன் ஒயிட் குருமா ரெடி.